வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சூப்பரான மர்ம கதைய கேட்கலாம். உலகத்துல ரொம்ப காலமா தீர்க்கப்படாத மர்மங்கள்ல ஒண்ணு இது. ஒரு கேம்ப் ஃபயரை சுத்தி உக்காந்து கதை கேக்குற மாதிரி இந்த லாக்னஸ் மான்ஸ்டரோட கதைய நாம இப்ப அலச போறோம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த ஆழமான இரண்ட தண்ணிக்கு அடியில நம்ம கண்ணுக்கு தெரியாம என்னென்ன ரகசியங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கோன்னு. இந்த கேள்விதான் நம்ம கதையோட மையப்புள்ளி. நம்மளோட இந்த மர்மக்கதை ஆரம்பிக்கிற இடம் ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற லாக்னஸ் ஏரி. பல நூற்றாண்டுகளா ஒரு புராண கதை வாழ்றதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான மறைவிடம்னு சொல்லலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன், அந்த ஏரி எவ்ளோ பெருசுன்னு. கிட்டத்தட்ட 37 கிலோமீட்டர் நீளம், 230 மீட்டர் வரைக்கும் ஆழம். அதுவும் இல்லாம அதோட தண்ணி எப்பவும் இருண்டா கலங்களா இருக்கும். இதனாலதான் ஒரு பெரிய உயிரினம் பல நூற்றாண்டுகளா யாரு கண்ணிலையும் படாம அங்க மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க. எல்லாமே 1933ல தான் ஆரம்பிச்சது. அந்த ஏரி பக்கத்துல இருந்தவங்க திடீர்னு ஒரு வினோதமான விஷயத்த பார்த்ததா சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீண்ட கழுத்து வச்ச ஒரு பெரிய உருவம் தண்ணிக்கு மேல மெதுவா வந்துட்டு மறுபடியும் அமைதியா ஆழத்துக்குள்ள மூழ்கிடுச்சான். இதுதான் நவீன காலத்து நெஸ்ஸி கதைகளோட முதல் அத்தியாயம். வெறும் வாய்வழி கதையா இருந்த இந்த விஷயம் திடீர்னு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. அதுக்கு காரணம் ஒரு உறுதியான ஆதாரம் கிடைச்சதா சொன்னாங்க. அதுதான் அந்த பிரபலமான புகைப்படம். இந்த மாற்றம் எவ்வளோ வேகமா நடந்துச்சுன்னு பாருங்க. வெறும் ஒரே வருஷத்துல ஒரு சாதாரண உள்ளூர் வதந்தி உலக புகழ்பெற்ற ஒரு புகைப்படமா மாறிடுச்சு. 1933ல ஆரம்பிச்ச பேச்சு 1934ல உலகத்தையே உலுக்கிடுச்சு. பல வருஷங்களா, ஏன் பல தலைமுறைகளா இந்த சர்ஜனின் புகைப்படம் தான் நெஸ்ஸி உண்மையிலே இருக்குன்னு நம்புனவங்களோட மிகப்பெரிய ஆதாரமா இருந்துச்சு. அதோட தாக்கம் அவ்வளவு பெருசு. நெஸ்ஸினா இப்படிதான் இருக்கும்னு மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சதே இந்த படம்தான். ஆனா எல்லா நல்ல மர்ம கதையிலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குமே. அதே மாதிரி அந்த அசைக்க முடியாத ஆதாரம்னு நம்பின விஷயம் உண்மையில ஒரு பெரிய ஏமாத்து வேலை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உலகமே கொண்டாடின அந்த புகழ்பெற்ற புகைப்படம் ஒரு முழுமையான போலி, ஒரு ஃபேக் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஒரு ஆதாரத்தை நம்பி கட்டின மொத்த கதையும் சரிஞ்சிடும் இல்லையா? இதோ அந்த அதிர்ச்சியான உண்மை. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு பிறகு 1994ல அந்த புகைப்படம் ஒரு புத்திசாலித்தனமான மோசடின்னு வெளிச்சத்துக்கு வந்தது. அது ஒரு உண்மையான உயிரினமே இல்ல, வெறும் ஒரு பொம்மை நீர்மூழ்கி கப்பல்ல ஒரு சின்ன மான்ஸ்டர் தலையை வச்சு எடுத்த போட்டோ அது. ஒரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் பல வருஷ நம்பிக்கையை உடைச்சு போட்டுடுச்சு. சரி, புகைப்படம் ஒரு ஏமாத்து வேலைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஒருவேளை அந்த ஏரியால உண்மையிலேயே ஏதாச்சும் இருக்கலாம் இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல இப்போ நவீன அறிவியல் களத்துல இறங்குச்சு. விஞ்ஞானிகள் பயன்படுத்தின ஒரு கருவிதான் சுற்றுச்சூழல் டிஎன்ஏ, அதாவது இடிஎன்ஏ. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு உயிரினம் ஒரு இடத்துல வாழும்போது அதோட தோல், செதில்கள்னு சின்ன சின்ன தடயங்களை அவங்க விட்டுட்டு போகும். அந்த தடயங்கள்ல இருக்கிற டிஎன்ஏவை கண்டுபிடிச்சு அந்த உயிரினம் அங்க இருக்குதா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த டெக்னிக். 2018ல விஞ்ஞானிகள் ஒரு மாடர்ன் வேட்டைய ஆரம்பிச்சாங்க. ஸ்டெப் 1, அந்த ஏரியாவோட பல பகுதிகள்ல இருந்து தண்ணி சாம்பிள்ஸ் எடுத்தாங்க. ஸ்டெப் 2, அந்த தண்ணில இருந்த எல்லா உயிரினங்களோட டிஎன்ஏவையும் பிரிச்சு அனலைஸ் பண்ணாங்க. ஸ்டெப் 3, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய, இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விலங்கோட டிஎன்ஏ அதுல இருக்குதான்னு தேடினாங்க. பல மாசங்கள் நடந்த இந்த ஆழமான ஆய்வோட முடிவு என்ன தெரியுமா? 0. ஆமா, 0. ஒரு பெரிய அறியப்படாத உயிரினத்துக்கான எந்த ஒரு டிஎன்ஏ தடயமோ அந்த ஏரியால கிடைக்கவே இல்ல. போட்டோவும் இல்ல, டிஎன்ஏ ஆதாரமும் இல்ல. அப்போ இத்தனை வருஷமா மக்கள் எதைத்தான் பார்த்துட்டு இருந்தாங்க? வாங்க, அதுக்கான லாஜிக்கலான விளக்கங்களை பார்க்கலாம். அப்போ உண்மையிலே மக்கள் பார்த்தது எத? இதுக்கு 4 முக்கியமான தியரிகள் இருக்கு. முதல் தியரி, இது ஒரு பிளேசியஸர், அதாவது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கடல் டைனோசர். ஆனா அது இப்போ உயிரோடு இருக்க சான்ஸே இல்லைன்னு விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க. 2வது, அது ஒரு ராட்சத விலாங்கு மீனா இருக்கலாம். ஏன்னா அந்த ஏரியால பெரிய விலாங்குகள் இருக்கிறது உண்மையிலே நிரூபிக்கப்பட்டிருக்கு. 3வது, அது வெறும் ஆப்டிக்கல் இல்யூஷனா இருக்கலாம். அதாவது அலைகள், நிழல்கள், மிதக்கிற மரக்கட்டைகள்னு பலதும் சேர்ந்து நம்ம கண்ணை ஏமாத்தலாம். கடைசியா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு காரணம், சுற்றுலா. இந்த ஒரு வரி போதும் இந்த மர்மம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த புராண கதை அந்த பகுதியோட பொருளாதாரத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. ஒருவேளை இந்த மர்மம் தீர்க்கப்படாம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்.
எந்த ஆதாரமும் இல்லாதப்பவும் இந்த கதை ஏன் இன்னும் நம்மள இவ்ளோ ஆழமா இருக்குதுன்னு யோசிச்சுட்டே இந்த விளக்கத்தை முடிக்கலாம் வாங்க. சோ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். நெஸ்ஸிங்கிறது உண்மையிலே அந்த ஆழத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு மான்ஸ்டரா, இல்ல நாம கைவிடவே விரும்பாத ஒரு மர்மமா? ஒருவேளை இந்த கதைக்கான உண்மையான பதில் அந்த ஏரியில இல்லாம நம்மகிட்டே இருக்கலாம் இல்லையா?